ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கேரள மாநிலம் பெரோக் பகுதியைச் சேர்ந்த 43 வயது நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். கேரள மாநிலத்தில் பெரோக் பகுதியைச் சேர்ந்த 43 வயது நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்த 5 நபர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. செய்தியாளர் இணைப்பில் சிறிய தடங்கல் ஏற்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் பெரோக் பகுதியில் 43 வயது நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களாக மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை பெற்று வந்த நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் பெரோக் பகுதியில் 43 வயது நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெரோக் பகுதியைச் சேர்ந்த 43 வயது நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கேரள மாநிலம் பெரோக் பகுதியில் 43 வயதான நபருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் கடந்த சில தினங்களாக மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் அவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடன் நேரடி தொடர்பில் இருந்த 5 நபர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கேரளாவில் பொறுத்த அளவில் ஒருபுறம் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து வரும் நிலையில், மறுபுறம் சிகல்லா அதே போன்று நிபா வைரஸ் தொற்றுகளும் அதிகரித்து வருகிறது என்று கூற வேண்டும். கோழிக்கோடு நபருக்கு கடந்த சில நாட்களாக அறிகுறி உடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை என்பது பெற்று வந்தால், நேற்று முன்தின கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக அவரது இரத்த மாதிரிகளை புனே ஆய்வகத்துக்கு அனுப்பியிருந்த நிலையில் நேற்று மாலை ஆய்வு அறிக்கை என்பது வெளியானது. இதில் அவருக்கு தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அவர் தனி வார்டுக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உடல்நிலை என்பது மிகவும் மோசமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் என்பது தெரிவிக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் அவர் சென்றார். அதே போன்று மற்ற மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை என்பது பெற்றார்களா என்பதை குறித்து சுகாதாரத்துறை ஒரு ஆய்வு என்பது மேற்கொண்டனர். அதில் அவர் 2 மருத்துவமனை கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக இந்த நோய் தொற்று ஏற்பட்டதும் 2 மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை என்பது தெரிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் சென்ற இடங்களில் இருந்து மற்ற ரூட் மேப் மூலம் கண்டறியப்பட்டதில் இதுவரையிலும் 35 பேர் இந்த இவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் 20 பேர் மற்ற மருத்துவமனைகளில் இருக்கும் செவிலியர்கள், அதே போன்று மருத்துவர்கள். அவர்கள் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட சுகாதாரத்துறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இவருடன் வீட்டில் நெருங்கிய தொடர்பில் இருந்த 10 தற்பொழுது சுகாதாரத்துறை அதிகாரி போட்டிருக்கிறார். இப்பொழுது 15 பேரும் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை என்பது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக இவர்கள் அனைவரும் தனி வார்டுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு இந்த 43 வயதான நபருக்கு என்பது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் இந்த நோய் தொற்று எவ்வாறு பரவுகிறது என்பதை கண்டறிய ஒரு ஆய்வு குழு என்பது அவரது ஒரு சில இடங்களில், குறிப்பாக ஏற்கனவே பணம் சவால்கள் கிடைத்த பணத்தாரா, அதே போன்று இந்த பரவியது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது.
நோய் அறிவித்தவர்கள் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைகளை அணுக துறை அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. 12 பேரின் இரத்த மாதிரிகளும் புனே ஆய்வகத்துக்கு என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையும் இன்று மாலை வர வாய்ப்பிருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக அந்த பிறகு மேலும் தொற்று பரவல் இருக்கிறதா இல்லை என்றும் தெரிய வரும். ஆனால் நிலையில் முன்னெச்சரிக்கை விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.